மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ். கரெக்டா? அதனால இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பாட்டில்நெக்ஸ் உண்டாகும். இட் லீட்ஸ் டு த கிராஷ். ஓகேவா? அதை சால்வ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா தே கிரியேட்டட் டேட்டா வேர் ஹவுஸ். ஓகேவா? இது என்னன்னா இது வந்து தனியா இது எப்படின்னா மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் டேட்டா பேசஸ்ல இருந்து எடுத்து ஒரு இடிஎல் ப்ராசஸ் பண்ணி, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட், அந்த ப்ராசஸ் பண்ணி வில் ஸ்டோர் இட் இன் அ சிங்கிள் ஹவுஸ். அதுதான் ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இப்போ இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு இது பார்த்தா புரியும். டேட்டா வேர் ஹவுஸ் இட் இஸ் ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி that stores large amounts of structured and unstructured data from multiple sources. ஓகேவா? இட் இஸ் டிசைன்ட் ஃபார் எதுக்கு? நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ், ரிப்போர்ட்டிங் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இதுல வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு இப்போ ஒரு நம்ம படிச்சிருப்போம், நிறைய டேட்டா நம்ம படிச்சிருப்போம்ல, டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இட் சம்மரைசஸ் த டேட்டா அண்ட் இட் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த டேட்டா. ரெண்டு விஷயம் தான். ஒன்னு பாஸ்ட்டை பத்தி படிக்கிற, ஒன்னு ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்றது. பட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ கையில ஒரு டேட்டா இருக்குன்னா அதோட டெஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் தான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸோட மெயின் கோலாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன நடந்துச்சு அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்றதுதான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்றோம்ல, இந்த சம் ஃபங்க்ஷன், கவுண்ட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் என்னது? இட் சம்மரைசஸ் த டேட்டா இன் த டேட்டா பேசஸ், ஆப்ரேஷனல் டேட்டா பேசஸ். அது அப்புறம் வந்து மீன், மீடியன், மோடு, அந்த மாதிரி. இப்போ ஒரு டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்றதுக்கெல்லாம் வி யூஸ் இந்த டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஓகேவா? இது கூட தான் எதுவும் வரும்னா இந்த ஓலாப் அப்படின்ற ப்ராசஸும் வரும். ஓலாப்னா இன்னும் இல்லை, இப்போ ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் இருக்கு. ஓகேவா? அதுல இருக்கிற கொரிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்றது இந்த அனாலிட்டிக்கல் ப்ராசஸிங் லேயர். ஓகேவா? இது வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம லேட்டரா பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம், பவர் பிஐ, டேப்லியூ. இது வந்து இன்னொரு டூல் இருக்கு, கிளிக் சென்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் டேட்டா வேர் ஹவுஸ் அண்ட் வேர் இட் இஸ் யூஸ்ட். அதாவது ஒரு பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா வி நீட் டு ஒர்க் ஆன் த டேட்டா அண்ட் டிரைவ் மீனிங்ஃபுல் இன்சைட் ஸோ தட் த பிஸ்னஸ் க்ரோஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஹவு திஸ் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஏர்லியர் டேஸ்ல எப்படின்னா டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்ம பார்க்குறோம்ல எஸ்எஸ்டி, ஹெச்டிடி, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி வி கேன் ப்ராசஸ் இட். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து எப்படி ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் இட் ஷிஃப்டட் டு கிளவுட். அது அப்போ இந்த வந்து 2010ல வந்து அமேசான் ரெட்ஷிஃப்ட் அப்படின்றது ஒன்று லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் கூகுள் பிக்வெரி அண்ட் ஸ்னோஃப்ளேக், இதெல்லாம் வந்து மேஜர் டேட்டா வேர் ஹவுசஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்போ மாடர்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஹைபிரிட் ஆர்கிடெக்சரா இருக்கும். இப்போ அதப்போ வந்து டேட்டா வேர் ஹவுஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு டேட்டா லேக், அதாவது மல்டிபிள் வேர் ஹவுசஸ் அண்ட் டேட்டா லேக்ஸா நவ் இட் ஹாஸ் எவால்வ்ட் இன்டு இட். ஓகே, நவ் தட் ஹவ் சீன் எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுனா ரொம்ப சிம்பிள். 4 விஷயம் தான்: சப்ஜெக்ட் ஓரியன்டட், இன்டகிரேட்டட், டைம் வேரியன்ட் அண்ட் நான் வாலடைல். ஓகேவா? இது வந்து யாரோட டெஃபினிஷன்னா ஃபாதர் ஆஃப் டேட்டா வேர் ஹவுஸ். இவர் தான் ஃபாதர். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் தான் ஐபிஎம்ல ஒர்க் பண்றப்ப ஹி இன்வென்டட் தட் சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி சிஸ்டம் ஃபார் பிசினஸஸ். அதாவது
இப்போ நான் ட்ரெடிஷனல் டேட்டா பேசஸ் எடுத்து டேரக்டா query பண்ணி பிசினஸ் வந்து நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால கிரியேட் பண்ணது தான் டேட்டா வேர் ஹவுஸ். இவர் தான் கிரியேட் பண்ணாரு. ஓகேவா, பில் இமான். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். சப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாமே. லெட்ஸ் சே ஒரு மியூசிக்கல் ஸ்டோர் இருக்கு. ஓகேவா, யூ ஹாவ் 3 அப்ளிகேஷன்ஸ். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங், உன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சேல் பண்றதுக்கு ஒரு ஆப், ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா, ரெண்டாவது ஒரு ரிப்பேர் பண்றதுக்கு, இப்போ ரிப்பேர் பண்றாங்க, அதுக்கு ஒரு ஆப். இப்போ வந்து நீங்க ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவ, இட் இட் கெட்ஸ் ரிப்பேர்டு, அவங்க வந்து அதுக்கு ஒரு ஆப். அண்ட் தேர்ட் திங், இன்னொன்று வந்து ஒரு லெசன்ஸ் கத்துக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு 3 விதமான அப்ளிகேஷன் உன்னோட மியூசிக்கல் ஸ்டோர்ல யூ ப்ரொவைட். ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு பிஸ்னஸ். ஓகேவா, இதுல இதுல என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கும்னு நீங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேல்ஸ் ஆப்ல என்னென்ன டேட்டா பேசஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி ஒன்? ஆர்டர்ஸ் தனியா. ஆர்டர்ஸ், கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோடது. அப்புறம் வந்து இது வந்து சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ் தனியா, ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு ஒரு போரம் கேக்கலாம். ஓகேவா, அது. அப்புறம் வந்து இப்போ ஒரு லெசன் புக்கிங் ஆப்னா என்ன இருக்கும்? ஒரு கோர்ஸ், என்ன கோர்ஸ், அதோட கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் அந்த டைம் ஸ்லாட்ஸ், கோர்ஸ் ஐடி யூஸ் பண்றாங்க, டைம், யூசர்ஸ், நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஓகேவா, இது வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டாபேஸ். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும். நீ எப்படி யோசிப்ப? ஒரு ஒரு யூசர் வந்தாங்கன்னா அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றத அப்படின்னு தான் யோசிப்ப. கரெக்டா? இப்போ அஸ் அ மேனேஜர், இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நடந்த சேல்ஸ் உடைய growth எவ்வளோ அப்படின்னா நீ கேட்பிய. அப்படித்தானே கேட்ப. ஒரு பிசினஸ் ஓரியன்டா பார்த்தனா இதுதான் ஆக்சுவலா ஒரு கோலாவே இருக்கும். இப்படிதானே? ஐ டு நாட் கேர் அபவுட், ஒரு பிஸ்னஸா இருந்தனா ஐ டு நாட் கேர் அபவுட் ஹவு இட் இஸ் ஸ்டோர்ட் ஆர் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் கணக்கே யோசிக்கவே மாட்டேன். அப்படிதானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி queries, ஒரு காம்ப்ளெக்ஸான queries, ஆர் த பீப்புள் ஹூ பை கீபோர்ட்ஸ் ஆர் தே ஆல்சோ புக்கிங் லெசன்ஸ் அண்ட் பிரிங்கிங் தெம் ஃபார் ரிப்பேர்ஸ் அப்படின்ற ஒரு மேனேஜரா நீ வந்து ஒரு கேள்வி கேட்டு அதை வந்து நீ டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சனா பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. இட் ரெக்வயர்ஸ் ஏ ஹெவி த்ரூபுட். ஓகேவா, ஒரு ரீட் ரைட் ஆப்ரேஷன் உனக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுவும் ரியல் டைம்ல நடக்குதுன்னா அது வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கும். இட் கேன் லீட் டு கிராஷ் ஆஃப் த டேட்டாபேஸ். ஓகேவா, இப்போ இது வந்து என்னது? அப்ளிகேஷன் ஓரியன்டா. கரெக்டா? இதை வந்து சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பிசினஸோட என்டிட்டி, கஸ்டமர், ப்ராடக்ட், ஸ்டோர் அப்படின்றதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எப்படி சொல்றது? ஓகே, இப்போ ஐ நீட் டு பில்ட் த டேட்டா வேர் ஹவுஸ் ஃபார் திஸ். என்னோட மியூசிக்கல் ஸ்டோருக்கு நான் ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் ரெடி பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ஹவு டு யூ புட் இட் அப்படின்னா, என்னோட கோர் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு கஸ்டமர், ஒரு ப்ராடக்ட், இவ்வளவுதான் என்னோட கோர் ஃபோக்கஸா இருக்கும். இதுக்கு இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா, ஐ நீட் டு லுக் இன் டு தீஸ் டூ திங்ஸ். அப்படிதானே? என்னோட கஸ்டமர், என்னோட ப்ராடக்ட். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னோட டேட்டா வேர் ஹவுஸை ரெடி பண்ணுவேன். அந்த ரெடி பண்றது அப்படின்றது வந்து இந்த ETL ப்ராசஸ் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் வில் டூ இட். ஓகேவா, இதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. வில் see that later. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சப்ஜெக்ட் வந்து கஸ்டமர். ஓகேவா, இப்போ வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒரு பர்சனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இவர் வந்து எப்போ வாங்கினாரு,
அவர் வந்து என்ன என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினாரு, அப்புறம் வந்து அவனுக்கு வந்து கிளாஸ் ஷெட்யூல் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு கிட்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து அந்த அதுக்கு இருக்கிற ரிப்பேர் டிக்கெட்ஸ், அதுக்கு இருக்கிற லெசன்ஸ் அப்படின்றதெல்லாம் தனியா எடுத்து வச்சுப்போம். கரெக்ட்டா? இது வந்து ஒரு பிசினஸ் ஓரியன்டடான ஒரு வியூ. ஓகேவா? இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஆ புரிஞ்சா யூ கேன் கிவ் எ தம்ஸ் அப். நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன். ஆ இன்னொரு வாட்டி ஒரு ஆமா. ரீகேப் மாதிரி சொல்ல. இந்த ஓகே சப்ஜெக்ட் இது மட்டும். ஓகே. அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஓரியன்டட்னா எனக்கு புரிஞ்சதுல. அதான் எனக்கு எது வரைக்கும் நல்லா புரிஞ்சுன்னா, இப்ப நான் வந்து ஒரு டேட்டா லீடா என் பிசினஸ் மேனேஜரா இருக்கேன்னா, என் கிளைண்ட் டாக்ல வந்து நான் வந்து என்னென்ன query யூஸ் பண்ணேன், எப்படி டேட்டா ஸ்டோர் பண்றதுதான் முக்கியம் இல்ல. கடந்த 3 ஆமா மாசத்துல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, இந்த மாதிரியான அனலிட்டிக்ஸ் தான் நான் பேசுவேன் பிசினஸ் ஓரியன்டா. ஆமா ஓகே, அதுதான் உனக்கு அப்ளிகேஷன் அண்ட் பிசினஸ் ஓரியன்டான அனாலிசிஸ். ஆமா ரைட். அவ்வளவுதான். அடுத்து இப்ப நீ என்ன சொல்ல வர இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டட்ல? இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிசினஸ் மூலமா ஒரு பாக்குறல யார் யார் இந்த கோர் என்டிட்டி என்ன உன்னோட கஸ்டமர் தானே. பட் அப்ளிகேஷன் ஓரியன்டட்ல பார்த்தனா, நீ வந்து எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணுவ, எப்படி அதை டிரான்சாக்ஷன் பண்ணுவ அப்படின்றதானே பார்ப்ப. இதுல வந்து ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு டேட்டா வேர் ஹவுஸ்ல என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்கும். ஒரு 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 கஸ்டமர், ஒரு ப்ராடக்ட், அந்த மாதிரி. புரியுதா? ஓகே, நான் சின்ன ஒரு அனாலஜியோட சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்றோம்னா அதுல இருக்க டேபிள்ஸ் வேற. அந்த டேபிள்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கோர் என்டிட்டி ஃபார் தட் அப்ளிகேஷன். பட் when it எஸ் comes to business, இந்த பிசினஸ்க்கு என்னென்ன அது வந்து இன்னும் மேல ஹெச்எல்டி லெவல்ல பாக்குறோம். நம்ம டிசைன் லெவல்ல இல்லாம ஒரு பிசினஸ் லெவல்ல பார்க்கும்போது கோர் என்டிட்டி வந்துச்சுன்னா பர்சன் அண்ட் யூசர், அவ்வளவுதான். எஸ் 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 புரிஞ்சுச்சா? ஓகே, ஓகே ஓகே மத்தவங்களுக்கா புரிஞ்சா? ஓகே ஓகே ஓகே. அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்டகிரேட்டட். இன்டகிரேட்டட்னா என்னன்னா, மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்ல இருந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வில் புட் இட் இன் தட் டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்றதுதான் இன்டகிரேட்டட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. டைம் வேரியன்ட் அப்படின்னா, நீங்க வந்து டைம் வேரியன்ட்னா நினைச்சுக்கலாம் வந்து ஓஎல்டிபியுமே, அதாவது அதாவது ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸுமே டைம் வேரியன்ட் தானே, ரெகுலரா அப்டேட் ஆகிட்டே இருக்குமே அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதுல வந்து டைம் வேரியன்ட்னு எப்படி எதை சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து அவங்க அட்ரஸ் மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது ஓஎல்டிபியில வந்து, அதாவது ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸ்ல வந்து அது அட்ரஸ் வந்து அப்படியே மாறிடும். அப்படிதானே? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருந்த அட்ரஸ் வந்து உனக்கு என்னன்னு தெரியாது. பட் இதுல டேட்டா வேர்ஹவுஸ்ல என்னன்னா, ஒரு ஒரு சர்டன் டைம் லைனுக்கு, அதாவது நான் பார்த்த வந்து என்னன்னா 90 ETL, அதாவது சம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இட் வில் அப்டேட் இட்ஸ் டேட்டா. அது எப்படின்னா, எந்த டேட்ல எந்த என்ட்ரி எங்க மாறி இருக்கு அப்படின்றதோட இட் வில் ஸ்டோர். அது வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் வந்து நான் வாலட்டைல்னா ஒன்ஸ் இட் இஸ் லோடட், அவ்வளவுதான், இட் இஸ் லாக்ட் இன் இட்ஸ் பிளேஸ். யூ கேன் எடிட் இட், பட் இட் ஹேஸ் எ ஹிஸ்டரி. ஓகேவா? அப்புறம் வந்து இதுதான் 4 மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டேட்டா வேர் ஹவுஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் வாலட்டைல். சரி, நான் வாலட்டைல்னா உனக்கு என்ன புரியுது? அதுதான். அதாவது ஆமா, இட் இஸ் நாட், அதாவது ரியல் டைம்ல அப்டேட் ஆயிட்டே இருக்காது. ஆ ஆமா ஆ ஆமா. அது ரைட்டும் பண்ணலாம், அது வந்து ரைட் ஆகும். இட் வில் கெட் ஃப்ரம் த ஆப்ரேஷனல் டேட்டாபேஸ். அப்டேட் ஆயிட்டே இருக்கணும்ல டேட்டா வந்து. ரியல் டைம்ல அப்டேட் ஆகாது, அதுதான் நான் சொல்ல வரேன். ரியல் டைம்ல இப்போ இன்னைக்கு நடக்குது, நான் நாளைக்கும் இப்போ என் அட்ரஸ் மாறுவேன், என் லொகேஷன் மாறும், ஏதாவது மாறிக்கிட்டே இருப்பான். பட் வரும் வரும், அவங்க பண்ணாதான் இங்க வரும். ஓகேவா? நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், எதற்கு டேட்டா எதுக்கு டேட்டா வேர் ஹவுஸ் யூஸ் பண்றாங்க, இல்ல அது அது எப்படி வந்துச்சு, அப்புறம் வந்து டேட்டா வேர் ஹவுஸ்னா என்ன, அப்புறம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம்.
அண்ட் திஸ் இஸ் இன்னொன்று என்னன்னா, இதுதான் இதோட தான் லாஸ்ட் கான்செப்ட். டேட்டா மார்க்னா என்ன, மெட்டா டேட்டானா என்னன்னு மட்டும் பார்த்துட்டு இதை முடிச்சுக்கலாம். ஓகே, வாட் இஸ் டேட்டா மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா வேர்ஹவுஸ்ல வந்து எப்படின்னா ஒரு வீடு மாதிரி. ஓகேவா, அதுல வந்து எல்லாமே இருக்கும். ஒரு கிச்சனுக்கு தேவையானது, ஒரு ஹாலுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் டேட்டா மார்ட், டேட்டா வேர்ஹவுஸ்ல. பட் டேட்டா மார்ட் அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த கிச்சனுக்கு தேவையானது அப்படின்றத மாதிரி ஒரு அனாலஜியா சொன்னா, கிச்சனுக்கு தேவையானது அப்படின்ற மாதிரி இட் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் பிசினஸ் சப்ஜெக்ட். இப்பதான் நான் கொண்டு வரேன் அந்த அப்ப சொன்னேன்ல பிசினஸ் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன்னா இந்த இடத்துக்கு யூஸ் பண்றதுக்கு தான். அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிசினஸ் சப்ஜெக்ட்டுக்கு உள்ளதுதான் ஒரு டேட்டா மார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, கஸ்டமர் அண்ட் ப்ராடக்ட். ஓகேவா, தீஸ் ஆர் வெரி டூ டிஃப்ரெண்ட் பிசினஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இதுன்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம்னு நான் ஒருத்தரை ஹையர் பண்றேன். ஓகேவா, அவங்க வந்து போய் டைரக்டா அப்ளிகேஷன் டேட்டா பேஸ்லையும் பண்ண முடியாது. இப்போ டேட்டா வேர்ஹவுஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு தான் இருக்கு என்கிட்ட. ஒரு சம்பந்தம், ஒரு கஸ்டமர்ஸுக்கு இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு கஸ்டமர் growth என்ன, அவங்க என்ன வாங்கினாங்க, அப்புறம் ப்ராடக்ட் அது எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போச்சு, அந்த மாதிரி இருக்கிறதான் டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து சோசியல் ஒரு மார்க்கெட்டிங் டீம், ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை நான் என் கடையில ஆட் பண்றேன். இப்போ வந்து லெட்ஸே அவங்களுக்கு இந்த தனியா சின்னதா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் ரெடி பண்றேன். அதுதான் டேட்டா மார்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. we combine these customer and products and put it into and another ஒரு சோசியல் மீடியா ஆட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டா வச்சு அதுக்கு என்னென்ன தேவை, எந்த மாதிரி போட்டா இப்போ ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் தான் அதை ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, ETL ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்றதுதான் ஒரு டேட்டா மார்ட். ஓகே, டேட்டா மார்ட்லயே 3 வியூ இருக்கு. இது புரிஞ்சுதா? ஸ்கிரீன் ஒரு மாதிரி பாஸ் ஆயிடுச்சு, தெரியல பிளாங்க் ஆயிடுச்சு ஸ்கிரீன். One second. அதுதான் அடுத்து எடுக்கணும். டேட்டா வேர்ஹவுஸ் புரிஞ்சுது. டேட்டா மார்க்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? அதாவது ஒரு கார்ட்ல போடுற ஒரு இது மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே அதை சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு டேட்டா ஹவுஸ் டேட்டா வேர்ஹவுஸ். ஆமா ஆமா, ஒரு ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி நீ டைரக்டா அவங்களோட எல்லாருமே வந்து இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம், அந்த கம்பெனியோட கோர் அப்ஜெக்டிவ் தான் சால்வ் பண்றதா இருந்தாலுமே ஒரு டிபார்ட்மெண்டோட ஸ்கோப் வேற வேறையா இருக்கிறப்போ அவங்களோட அவங்களோட பிசினஸ் ஆஸ்பெக்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட டேட்டா வேர்ஹவுஸ் வச்சுக்கிறாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ், இப்போ டெவலப்மெண்ட் டீமுக்கு அவங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வேர்ஹவுஸ் வச்சுக்கிறாங்க. வேற என்னென்ன டீம்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு பிசினஸ் கம்பெனி வந்துச்சுன்னா. இப்போ ஜெனரலா அக்கௌண்ட்ஸ் வேற ஏதாச்சும் அக்கௌண்டிங் பண்றதுக்கு அக்கௌண்டிங்னு வச்சிருக்காமா, HR டிபார்ட்மெண்ட். சோ டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்களோட யூசேஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் ரெடி பண்றோம். இதுக்கு பேர் தான் டேட்டா மார்ட். இது ஆல் டுகெதர் ஒரு கோஹெசிவ் நேம் தான். கலெக்டிவ்லி we are calling it as data warehouse. இது வந்து எல்லா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஃபர்ம்குள்ளதான் இது எல்லாமே யூஸ் பண்றோம். collection of these data marts is a data warehouse. ஓகே, அடுத்து சொல்லு. ஸ்கிரீன் ஷேர் பண்றியா? நான் ஜாயின் பண்றேன் ஆப்ல. ஐயோ 9:30 எடுக்கலாம். யாரு அடுத்து 9:30 தானே இருந்துச்சா? ஆமா ஆமா, அஜய் 9:30 எடுக்கலாம். அபிஷேக் அதை ரெக்கார்ட் பண்ணிடுறா அப்படியாது மறந்துடாத. லைவ்ல இன்டர்நெட் எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஏதாச்சும் குரூப்ல போட்டுரு, அப்படியே அதை வச்சு கூட நேற்று
இன்டர்நெட் இஷ்யூ வைஸ். சரி, ஓகே. டைப் ஆஃப் டேட்டா மார்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, 3 தான் இருக்கு. நான் அதை ஷேர் பண்றேன், அந்த நோட்ஸ் எப்படியும் ஷேர் பண்றேன். சரி 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 போடலாம் வீடியோ. ஓகே சரி, நீ சொல்லிரு. டைப்ஸ் ஆஃப் டேட்டா மார்க்ஸ் சொல்லிரு. இதெல்லாம் கிராப் பண்ணி எடுங்களா? அவுக்கம் நீங்களே சொல்லுங்க, எப்படி கிராப் பண்ணி. எனக்கு இன்னும் அப்படிதான் எனக்கு வீடியோ அனுப்பிவிடுங்க, நான் வந்து நானே கிராப் பண்ணிட்டேன். சரி சரி, டைப்ஸ் ஆஃப் டேட்டா மார்க்ஸ் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோ, எப்படி வந்து ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் இருக்கும். ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் இருந்தா அதுக்கு வந்து மல்டிபிள் ஆபரேஷன் டேட்டா பேஸ்ல இருந்தா வரும். இது வந்து உனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. நடுவுல டேட்டா வேர் ஹவுஸ், லெஃப்ட்ல வந்து ஆபரேஷனல் டேட்டா பேசஸ் இருக்கு. அதுல இருந்து டேட்டா வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. அண்ட் அந்த டேட்டா வேர் ஹவுஸ்ல இருந்து மல்டிபிள் டேட்டா மார்ட்ஸ் போகுது. டேட்டா மார்ட்ஸ் சைடா வந்து ஆபரேஷனல் டேட்டாபேஸ், நடுவுல டேட்டா வேர் ஹவுஸ், ரைட் சைடு வந்து டேட்டா மார்ட். இதுதான் ஃப்ளோ. ஓகே, இதுதான் ஃப்ளோ. இது வந்து ஒரு ஐடியா இருக்குல்ல எல்லாருக்கும். லெஃப்ட்ல வந்து ஆபரேஷனல் டேட்டா பேஸ் இமேஜின் போல நிறைய ஆபரேஷனல் டேட்டா பேசஸ் இருக்கு. நடுவுல வந்து டேட்டா வேர் ஹவுஸ், ரைட் சைட்ல வந்து மல்டிபிள் டேட்டா மார்ட்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, இதை மட்டும் இமேஜின் பண்ணிட்டோம். ஓகே, இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு ஃப்ளோ, எல்லா இடத்துலையும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட், ஹைபிரிட் அப்படின்னு 3 இருக்கு. என்னன்னா டிபெண்டன்ட் அப்படின்னா நம்ம இப்ப சொன்னதுதான் டிஃபால்ட் ஆனது. என்னோட ஆபரேஷனல் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா வேரஸ் வரும், டேட்டா வேரஸ்ல இருந்து டேட்டா மார்ட் போகும். அது வந்து டிபெண்டான ஒரு டேட்டா மார்ட். இண்டிபெண்டான டேட்டா மார்ட்னா என்னன்னா, டேட்டா வேரஸை தூக்கிடு டைரக்டா ஆபரேஷனல் டேட்டா பேஸ்ல இருந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்னதான ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இண்டிபெண்ட். ஓகேவா? இது வந்து சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்ல தான் இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இதுவும் இருக்காது. ஐ மீன் ஜென்ரலான ஒரு டேட்டா ஹவுஸ் வேணாம், எனக்கு சின்னதாக ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா டைரக்டா டேட்டா பேஸ் டு திஸ் டேட்டா மார்க். ஓகேவா? ஹைபிரிட், இது ரெண்டும் புரிஞ்சுக்கல, இது ரெண்டும் விசுவலைஸ் பண்ண முடியுதுல எல்லாருக்கும். 2 திங்ஸ். ஓகே ஓகே புரியுதா? ஹைபிரிட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ரைட் சைட்ல டேட்டா மார்ட் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. டேட்டா வேர் ஹவுஸும் கனெக்ட் ஆகுது, OLTP-யும் கனெக்ட் ஆகுது. ஐ மீன் ரிலேஷனல் டேட்டா பேஸும் கனெக்ட் ஆகுது. அப்படின்றது வந்து ஒரு ஹைபிரிட் டேட்டா மார்ட். இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். அந்த நோட்ஸ் ஃபைனலா அனுப்பி. நான் அனுப்புறேன். நெட் வந்தோடனே லேப்டாப்ல வந்தோடனே அனுப்பி விட்றேன். எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு, ரீஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். ஓகே ஓகே, திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் டேட்டா வேர் ஹவுஸ். சின்னதா ஒரு டாபிக் மட்டும் இதுல சப் டாபிக் மாதிரி ஒன்று இருந்தது, நான் அப்படி சொல்லிடுறேன். மெட்டா டேட்டானா என்னன்னு உங்களுக்கே தெரியும். என்னது? டேட்டா அபவுட் தி டேட்டா. அவ்வளவுதான், டேட்டா அபவுட் தி டேட்டா. இது வந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கு தேவை. ஓகேவா? இதுலயே 3 விதம் இருக்கு. ஐ மீன் அந்த வீடியோல எல்லாம் கொடுக்கல, நான் வந்து சும்மா தேடி பார்த்தப்ப ஒரு 3 இருக்கான். ஓகே, அது மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னா டெவலப்பர் இன்ஜினியர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் மெட்டா டேட்டா. பிஸ்னஸ் பீப்புள், அவங்களுக்கு ஒரு மெட்டா டேட்டா. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவங்க வந்து இந்த ETL வந்து நடக்குதா, ஒழுங்கா நடக்குதா, ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க பக்கம் போகணும், அவங்களுக்கு ஒரு மெட்டா டேட்டா.
டெக்னிக்கல் மெட்டா டேட்டால என்ன இருக்கும்னா எந்த மாதிரி டேட்டா டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கு, அப்படி என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி அதுல போட்டிருக்கோம். ஓகேவா? பிசினஸ் மெட்டா டேட்டா என்னன்னா இந்த டெக்னிக்கலையே ஒரு பிசினஸ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் ஜார்கன்ல எழுதியிருப்பாங்க. அதுதான் பிசினஸ் மெட்டா டேட்டா. இன்னொன்று வந்து ஆப்ரேஷனல் டேட்டா எப்படின்னா ஒரு லாக் புக் மாதிரி எந்த நேரத்துல எந்த ப்ராசஸ் நடந்தது, எப்போ வந்து கடைசியா ரெஃப்ரெஷ் நடந்தது, என்னென்ன எரர்லாம் நடந்தது, எங்க இருந்து எங்க டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்றதெல்லாம் ஆப்ரேஷனல் மெட்டா டேட்டாலாம் இருக்கும். இதெல்லாம் இதுதான் கூறு. how it stores, யார் ஸ்டோர் பண்றா, யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், இல்ல அது ஆ ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாலாம் இதுவாகுதா? இது வந்து இது பார்த்தேன். இதுக்கு வந்து வேணா ப்ரீவியஸ்லி எப்படி இருந்ததுன்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு மேல உள்ள லேயர்ல ஒரு சின்னதா மெட்டா டேட்டா அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர்ல இருந்து வி கேன் ஆக்சஸ் இட். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் query இருக்கு, பிக் query இருக்கு, ரெப்ஷீட், அமேசான் ரெப்ஷீட் இருக்கு, ஸ்னோஃப்ளேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காவே மெட்டா டேட்டா ஜென்ரேட் பண்ணிடும். எப்படின்னா அதே போய் ஆட்டோமேட்டடா எல்லா உள்ள போய் டேட்டா வேர்ஹவுஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். இட் வில் ஜென்ரேட் கிவ் அ ரிப்போர்ட். இப்போ இருக்கிற மாடர்ன் சிஸ்டம்ஸ்ல புரியுதா? கேக்குதா நான் பேசுறது? அவ்வளவுதான். திஸ் இஸ் த இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன, டேட்டா மார்ட்னா என்ன, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஒய் டேட்டா வேர்ஹவுஸ் வாஸ் இவால்வ்டு அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஐடியா இருக்கும். நான் வந்து நோட்ஸ் ஷேர் பண்றேன். ஓகேவா? அதெல்லாம் எடுத்து குரூப்ல போட்டியே செதற கொண்டுரும். எனக்கு அனுப்பிவிடு. எனக்கு